இது 12th business mathematics. இப்போ definition பார்க்குறோம். rank of matrix. ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதோட ரேங்க் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு டிட்டர்மினன்ட் நம்ம எடுக்க போகிறோம். அந்த டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த அந்த மேட்ரிக்ஸினுடைய ஆர்டரை தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரேங்க் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். இது எப்படி சொல்லலாம்னு பாருங்கள் டெஃபினேஷன். The rank of a matrix A is the order of the largest non-zero minor of A அப்படின்னு சொல்லியிருக்காங்க. non-zero minor அதாவது டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ என்னவா இருக்கணும், non-zeroவா இருக்கணும். அந்த ஆர்டர் எப்படி இருக்கணும்னு சொன்னீங்கன்னா லார்ஜஸ்டா இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. And it is denoted by rank of A, row of A அப்படின்னு சொல்லுவோம். இது பேர் row of A அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஆல்வேஸ் row of A வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா greater than or equal to 0, அதாவது பாசிட்டிவா தான் இருக்கணும். ஜீரோவாகவும் இருக்கலாம் இல்லைனா பாசிட்டிவாகவும் இருக்கலாம் அப்படின்றது மீனிங். அப்போ ஜீரோவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எந்த மேட்ரிக்ஸுகளோட ரேங்க் ஜீரோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் ஜீரோ மேட்ரிக்ஸாக இருந்தால் மட்டும்தான் அது என்னவா இருக்கும்னா ரேங்க் வந்து ஜீரோன்னு சொல்ல முடியும். அதர்வைஸ் ரேங்க் வந்து என்னன்னா கிரேட்டர் ஜீரோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, அதுக்கடுத்த ரிசல்ட் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இஃப் ஏ இஸ் எ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் m by n then rank of A less than or equal to minimum of m, n அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு மேட்ரிக்ஸோட ஆர்டர் கொடுத்துட்டாங்க, ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட ரேங்க் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதோட ஆர்டர் நம்ம எடுத்துக்கிறோம். ஆர்டர் எப்படி படிப்போம்னா m by n. இதில் எது மினிமமாக இருக்கோ அதுதான் நம்ம எடுத்துக்கணும். மேக்ஸிமமாக இருக்க சான்ஸ் இல்லை. அது இந்த மினிமம் நம்பராக இருக்கலாம், அதோட குறைவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கு ரிசல்ட் நம்பர் 3, the rank of a non-singular matrix of order n அப்படின்றது சொல்லிட்டாங்க. ஸோ the rank of non-singular matrix. அப்போ non-singular matrixனாவே என்ன மீனிங் அப்படின்னு சொன்னால் determinant of matrix, அதாவது determinant of A not equal to என்ன சொல்லுவோம் 0 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ determinant of A not equal to 0நாவே determinant நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது A என்னவா இருக்கணும்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக நம்மளுக்கு இருக்கணும். அப்போ ஸ்கொயர் மேட்ரிக்ஸோடைய ஆர்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் n by n. சரிங்களா? அப்போ n by n இருந்தால் ஸோ அப்போ ரேங்க் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா n அப்படின்றது நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் வாங்க. கொஸ்டின் என்னன்னா ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் 1 5 3 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் வந்து 2 by 2. நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லெட் A is equal to 1 5 3 9 அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். என்னோட ஆர்டர் வந்து 2 by 2. என்னோட ஆர்டர் 2 by 2ன்ற ரேங்க் ஆஃப் A எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா less than or equal to 2 அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இது மைனர் மேட்ரிக்ஸ் வேல்யூ நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ அப்படி நம்ம என்ன எடுக்கணும், டிட்டர்மினன்ட் எடுக்க போகிறோம். ஸோ டிட்டர்மினன்ட் 1 5 3 9. ஸோ இதோட வேல்யூ செக் பண்ண போகிறோம். இந்த டயகனல்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 9. இந்த டயகனல்ஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 3 5 15. சரிங்களா? 15 போடும்போது நம்ம மைனஸ் போட்டுக்கணும். ஸோ நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு -6. இது வந்து நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்றதுனால நம்ம ரேங்க் ஆஃப் A அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு முடிச்சிடலாம். சரிங்களா? கொஸ்டின் ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ எப்படின்ட்டு போடலாம் வாங்க. சொல்யூஷன் நம்ம கொடுத்த இந்த ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறோம், A அப்படின்ற மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ -5 -7 +5 7 அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். ஸோ இதோட ரேங்க் டெஃபினட்டாக என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா less than or equal to 2 தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், டிட்டர்மினன்ட் செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா -5 -7 5 7 டிட்டர்மினன்ட் அப்ளை பண்ணும்போது இதை பார்த்தோன்னே நம்மளுக்கு என்ன சொல்லலாம் 0. ஏன்னா இது வந்து ஐடென்டிக்கலாக இருக்குது. சரிங்களா? அதனால கண்டிப்பாக நமக்கு என்ன ஆகிடும், டெஃபினட்டாக 0 இருக்கும். அப்படின்னா என்ன மீனிங்னா ரேங்க் ஆஃப் A வந்து கண்டிப்பாக என்னவாக இருக்காது, 2ஆக இருக்காது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்குலர் மேட்ரிக்ஸாக மாறிடுச்சு. அப்போ கொடுத்த மேட்ரிக்ஸ் எனக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் சிங்குலராக இருக்கணும். ஆனால் இது 0ன்றதுனால இது எனக்கு சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்குது. அப்போ சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா டெஃபினட்டாக ரேங்க் வந்து 2ஆக இருக்காது. அதே சமயத்தில் இப்போ ரேங்க் 0 வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது 0 மேட்ரிக்ஸும் கிடையாது. அப்போ 0வும் இல்லை. அப்போ டெஃபினட்டாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து இதில் இருக்கக்கூடிய அட்லீஸ்ட் ஒரே ஒரு எலமெண்ட்டாவது 0 இல்லாமல் இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். எனக்கு இங்கே எல்லாமே இருக்கக்கூடிய 4 நம்பர்ஸுமே 0 இல்லை அப்படின்றதுனால கிளியர்லி நான் என்ன எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரேங்க் ஆஃப் A is equal to 1 அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஓகே, அதுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் 1.3 ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் 0 -1 5 2 4 -6 1 1 5 நம்ம பார்க்குறோம். இப்போ லெட் A is equal to அப்படின்னு இந்த மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 3 by 3. ஸோ அப்போ டெஃபினட்டாக ரேங்க் ஆஃப் A எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா less than or equal to 3 அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம்.
இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நம்ம எடுத்துக்க போகிறோம். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அப்படின்னு சொன்னால் 0, -1, 5, 2, 4, -6, 1, 1, 5. ஸோ இதனுடைய மைனர் டிட்டர்மினண்ட்டை நம்ம டிட்டர்மினண்ட்டோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 0 எடுத்துக்கிறோம். 0னா இந்த ரோவும் சரி இந்த காலமும் சரி விட்டுட்டு மீதி ரிமைனிங் எடுத்துக்க போகிறோம். 4 - 6 1 5. ஸோ அதுக்கடுத்தது இது ப்ளஸ், ஆக்சுவலாக இது மைனஸ், இது ப்ளஸ் நம்ம எடுத்துக்குவோம். ஸோ மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ +1. இப்படி 1 எடுக்கும்போது இந்த ரோவும் சரி இந்த காலமும் சரி இந்த ரோவும் சரி விட்டுட்டா மீதி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் 2 -6 1 5 அப்படி நம்ம எடுத்துக்க போகிறோம். அதுக்கடுத்தது +5 மைனர் டிட்டர்மினன்ட். இந்த 5 பேஸ் பண்ணக்கூடிய ரோவும் சரி இந்த 5 பேஸ் பண்ணக்கூடிய காலம் சரி விட்டுருவோம். ரிமைனிங் எடுத்து போகிறோம். 2 4 1 1. இப்போ நம்ம சிம்பிளி பண்ண போகிறோம். இது 0 இன்ட்டு எனிதிங் என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0 +1 இன்ட்டு நம்ம இது கிராஸ் பண்ணுறோம். 5 2s are 10. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா -6 வரும். ஸோ அது +6 மாறிடும். +5 இன்ட்டு இந்த டயக்னல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 -4 அப்படி நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு வந்து 10 + 6 16. 16 1s are 16 தான். இது வந்து பார்த்தீங்கன்னா -10 that is equal to 6. ஏன்னா 2ல இப்போ 6ன்றது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல் டு 0. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்றதுனால ஏ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்றது நம்ம கொண்டு வந்துடுறோம். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்றதுனால இதோட ஆர்டர் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக டிஃபைன் பண்ணலாம். இதோட ரேங்கை டிஃபைன் பண்ணிடலாம். therefore rank of A is equal to 3. ஸோ ஏன்னா இது நம்ம ஆர்டர் வந்து 3/3 அப்படின்றதுனால இதோட ரேங்க் வந்து நம்மளுக்கு வந்து 3 அப்படின்றது நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். சரிங்களா, இதுதான் அதற்குடைய ஆன்சர். எக்ஸாம்பிள் 1.4 ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்காங்க. 5 3 0 1 2 -4 -2 -4 8. நான் கொடுத்தது லெட் ஏ இஸ் ஈக்குவல் எடுத்துக்கிறேன். இதோட ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 3/3. ஸோ அதனால் என்னோட ரேங்க் ஆஃப் ஏ என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் <= 3 ஆக இருக்கலாம். சரிங்களா, இப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் நான் எடுத்து பார்க்குறேன். ஸோ டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது எனக்கு 5 3 0 1 2 -4 -2 -4 8 அப்படி எடுத்தா என்ன ஆகிடும் சொன்னால் டெஃபினட்டாக எனக்கு என்ன ஆகிடும் 0. எப்படி டெஃபினட்டாக 0 ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு R2வும் R3யும் எனக்கு என்ன இருக்குது ஐடென்டிக்கலாக இருக்குது. ஐ மீன் R1 -2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எனக்கு வந்து இந்த -2 -4 8 அப்படின்றது நம்மளுக்கு கிடைச்சிரும். சரிங்களா, அதனால் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் ரேங்க் ஆஃப் ஏ கண்டிப்பாக எனக்கு என்னவா இருக்காது 3 ஆக இருக்காது. அப்போ மேபி எனக்கு என்னவா இருக்கலாம் 1 இருக்கலாம் இல்லை 2 இருக்கலாம். ஸோ அதனால் நான் என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நான் செகண்ட் ஆர்டர் மைனர் மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் எடுக்க போகிறேன். செகண்ட் ஆர்டரில் ஸோ மைனர் டிட்டர்மினன்ட்டை நான் வந்து கன்சிடர் பண்ண போகிறேன். சரிங்களா, ஸோ கன்சிடர் செகண்ட் ஆர்டர் மைனர் டிட்டர்மினன்ட். ஸோ செகண்ட் ஆர்டர் மைனர் டிட்டர்மினன்ட்னா இதில் மொத்தம் 9 டிட்டர்மினன்ட்ஸ் நம்மளுக்கு வரும். ஏதாவது ஒரு டிட்டர்மினன்ட் வந்து நம்மளுக்கு நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா போதுமானது. அது நம்ம என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆர்டரை ரேங்கை நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ 9 மைனர் டிட்டர்மினன்ட்ஸ் இதுக்கு கிடைக்கும். அதில் ஏதாவது ஒரு மைனர் டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0 வந்தால் போதுமானது. அப்போ நான் இங்கே ஒரு மைனர் டிட்டர்மினன்ட் எடுக்கிறேன் பாருங்கள். 5 3 1 2 இந்த 4 நம்பர் மட்டுமே எடுத்து ஒரு மைனர் டிட்டர்மினன்ட்டாக எடுக்கிறேன். அப்போ எனக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் 5 2s are எனக்கு வந்து 10. ஸோ 1 3s are 3. அப்போ 10 - 3 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7 வந்துடுச்சு. இப்போ இது வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு நாட் ஈக்குவல் டு 0. அப்போ இந்த மேட்ரிக்ஸ் எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக மாறிடுச்சு. அப்போ இதனுடைய ஆர்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2/2 அப்படின்றதுனால therefore the rank of the matrix is 2 அப்படின்றத நம்ம இங்கே வந்து பதிவு செஞ்சிடலாம். சரிங்களா, அப்போ இந்த மேட்ரிக்ஸோடைய அதுக்கடுத்து நம்ம இந்த ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து எப்படி கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் மாடலில் நம்ம வந்து பார்க்க வரோம். இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம்னா எலமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸஸ் அப்படின்ற பேர். ஸோ எலமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றத நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ரோஸை வந்து நம்ம வந்து எக்லன் ஃபார்முக்கு கொண்டு வர போகிறோம். இந்த எக்லன் ஃபார்முக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஆகும் அப்படின்றத பாருங்கள். இன்டர்சேஞ்ச் ஆஃப் எனி 2 rows ஆர் காலம்ஸ், அதாவது நம்ம ரோவையும் சரி காலமும் சரி நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ரூல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஈச் எலமெண்ட் ஆஃப் ஏ ரோ ஆர் காலம் பை எனி நான் ஜீரோ ஸ்கேலர். ஒரு குறிப்பிட்ட ஒரு நம்பரால் 0 இல்லாத ஒரு நம்பரால் நம்ம மல்டிப்ளை பண்ணி அதை நம்ம சிம்பிளிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். Addition to the elements of any row or column the same
scalar multiples of corresponding elements of any other row or column அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு ரோவை நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்னொரு ரோவோட ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணி தென் ஆடோ சப்ராக்டோ நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்றது தான் இதனுடைய ரூல். இதை பயன்படுத்தி நம்ம ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்கலாம். ஸோ 3/3 ஆர்டர் வர வரையும் நம்ம ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதில் எந்த மெத்தட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் மெத்தடில். ஆனால் 3/3 தாண்டி நமக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அதில் ரேங்க் மெத்தட் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த பெஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த எலமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் மெத்தட் அப்படின்னு தான் சொல்லப்படும். ஸோ இதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கடுத்து நம்ம முக்கியமான டாபிக் என்னன்னா எக்லன் ஃபார்ம் அண்ட் ஃபைண்டிங் த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்படி நம்ம சொல்லலாம். அப் டு த ஆர்டர் ஆஃப் 3/4 வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ முன்னே சொன்னேன் 3/3 ஆர்டராக இருக்கிற வரை நம்ம வந்து ஈஸியாக நம்ம கொண்டு போகலாம். எந்த மெத்தட்னா டிட்டர்மின் மெத்தடு. ஸோ அதுக்கு அடுத்தது 3/4 மெத்தட் இருக்கும்போது நம்ம எக்லன் ஃபார்மை கொண்டு போகிறதுக்கான மெத்தடை நம்ம பார்க்க போகிறோம். A matrix A is of order m by n is said to be an echelon form. அப்படி நம்ம சொல்லணும்னா every row of A which has all its entries zeros occurs below every row which has a non-zero entry அப்படி நம்ம சொல்லணும். அதாவது ஒரு நம்பர் இருக்கு, non-zero entry இருக்கு. இந்த என்ட்ரி கீழே வரக்கூடியது எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜீரோவாக நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகணும் அப்படின்றது. The number of zeros before the first non-zero element in a row is less than the number of zeros in the next row. For example, இப்போ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரோல 1 இருக்கு, அதுக்கடுத்து 0 இங்கே இருக்கு அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் ரோவில் எனக்கு என்ன இருக்குன்னா 2 zeros, அதுக்கடுத்த ரோவில் எனக்கு என்ன இருக்குன்னா 3 zeros அப்படின்னு எனக்கு ட்ரையாங்கிள் ஃபார்மேட்டில் எனக்கு வந்து வரணும். சரிங்களா? அதுதான் என்னுடைய செகண்ட் பாயிண்ட் நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் the number of zeros before the first non-zero element in a row is less than the number of such zeros in the next row. இப்போ இங்கே 2 zeros இருக்குன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு இதை விட கம்மியாக ஒரு 0 இருக்கணும். சப்போஸ் எனக்கு இங்கே 3 zeros இருக்குன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற ரோவில் 2 zeros இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆக ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நான்-ஜீரோ என்ட்ரி இருக்கணும். அதுக்கடுத்து ஒரு 0, அதுக்கடுத்து 00, அதுக்கடுத்து 00 இப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் தான் எக்லன் ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது சிம்பிளாக இன்னும் சொல்ல போனால் நம்ம அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம்னா போதுமானது. அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னா மெயின் டயகோனலுக்கு கீழே நமக்கு 0 இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க. அந்த கான்செப்ட் தான். ஸோ அங்கே இது சமயம் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 1.5 போடுறோம். ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா A அப்படின்னு எடுத்துக்கிறேன். 1 2 3 2 4 6 -1 1 3 3 -2 -7. ஸோ இந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டிட்டர்மின் மெத்தடில் ரேங்க் கண்டுபிடிக்கிறது கொடுத்துருப்பாங்க. நான் இப்போ உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னா இந்த சம்மையே நான் வந்து எக்லன் ஃபார்மேட்டில் கொடுக்க போகிறேன். ஸோ எக்லன் ஃபார்மேட்டில் நம்ம எப்படி போடணுன்றது பாருங்கள். ஃபர்ஸ்ட் இங்கே நான்-ஜீரோ என்ட்ரி இருக்கணும். ஸோ நம்மளுக்கு 1 இருக்குது, அதுக்கடுத்த டேர்ம் 0 வேணும், அதுக்கடுத்த டேர்ம் 0 வேணும். இப்படி நீங்கள் கொண்டு வந்துடுங்க ஃபர்ஸ்ட்டு. அதுக்கடுத்த ஸ்டெப் 2 அப்படி நீங்கள் போனீங்கன்னா 1 0 0 0 இப்படி நம்ம கொண்டு வரணும். ஸோ இதுதான் ஸ்டெப் 1. ஸ்டெப் 1 ஃபர்ஸ்ட்டு நம்ம நான்-ஜீரோ என்ட்ரி, தென் இந்த ஜீரோஸ் நம்ம வர மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் எப்பவுமே நம்ம என்ன இருக்கணும், இது வந்து ஸ்டெப் 1 எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து ஸ்டெப் 2. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்பவுமே நமக்கு 1 இருக்கிறதா இருந்தால் ஈஸியாக நம்ம கொண்டு வந்துடலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து மற்ற ரோனுடைய ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து நம்ம 0 ஆக்கிறது ரொம்ப ஈஸி. இது 2 0 ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இது 0 ஆக்கிறதும் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ எப்படி போடலான்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு எனக்கு 1 இருக்குது, அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. அதனால் 1 2 -1 3 எனக்கு R1ல நான் எந்த சேஞ்சஸும் நான் கொண்டு வர போகிறதில்ல. ஐ வாண்ட் டு மேக் சேஞ்ச் இன் R2 அண்ட் R3. சரிங்களா? அப்போது இது எப்படி செய்யலான்றதை பாருங்கள். ரொம்ப சிம்பிளான விஷயம். எல்லாத்துக்கும் இந்த ஃபார்முலா மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. R2 - R1, இங்கே R3 - R1 அப்படின்றது நீங்கள் போட்டுக்கோங்க. அதாவது R2 வந்து R2 - R1, R3 - R1. இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே இங்கே ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க. 2 இங்கே என்ன ஆகிடும் 3. அப்போது R2 → R2 - 2R1, R3 - 3R1. சரிங்களா? இப்போ R2ன்றது உங்களுக்கு சைடு ஒர்க் இங்கே கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ R2 இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் 2 4 1 -2. இப்போ R1 இதுதான் R1. சரிங்களா? இந்த R1 எதால் மல்டிப்ளை பண்ணுறீங்க 2ஆல். ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 2 கிடைக்கும். 2 2 சார் 4 கிடைக்கும். இங்கே -2 கிடைக்கும். இங்கே வந்து 6. இது அப்படியே மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 0 0. இது மைனஸ் போது ப்ளஸ் ஆகிடும். அதனால் 3. இங்கே வந்து மைனஸ் ஆகிடும். ஸோ -8. அதுக்கு R3 எடுத்து எழுதிக்கோங்க. 3 6 3 -7. இப்போ R1 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க. இது R1. இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 3
நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு 6 minus 3 3 3s are 9 ஓகேங்களா இப்போ இது மைனஸ் பண்ணும்போது நமக்கு இது ப்ளஸ் ஆகிடும் இது மைனஸ் ஆகிடும் ஸோ இது கேன்சல் பண்ணி உங்களுக்கு 0 3ல 3 பண்ணால் 0 6ல 6 பண்ணால் 0 இங்கே இது வந்து ஆட் பண்ணிவிடுவோம் 6 இது நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா -16 அப்புறம் நான் இந்த 0 பண்ணேன் எனக்கு இந்த 0 வந்துடுச்சு சரிங்களா இங்கே எனக்கு வந்துடுச்சு இப்போ இது எக்லன் ஃபார்மில் இருக்கான்னு கேட்டால் எக்லன் ஃபார்மில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு கூடாது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே இந்த லாஸ்ட் நான்-0 ரோக்கும் லிங்க் இருக்கான்னு பார்க்கணும் இது பார்த்தீங்கன்னா இது ஐடென்டிக்கலாக இருக்குது அதனால் இது இன்னும் ஃபர்தராக நம்மளால் சிம்பிளிஃபிகேஷன் பண்ண முடியும் ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னா இது ஃபர்தராக சிம்பிளிஃபிகேஷன் பண்ண போகிறேன் 1 2 -1 3 0 0 3 -8 எடுத்துட்டு இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா R3 tends to R3 minus 2 into R2 அப்படின்னு கொடுக்க போகிறோம் பாருங்க ஏன்னா ஐடென்டிக்கல் இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ R3 இருக்கு R3 என்னது 0 0 6 -16 R2னா இதுதான் R2 இந்த R2 நம்ம எதை மல்டிப்ளை பண்ணோம் 2ஆல் இப்போ 0 0 6 -16 இது மைனஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 0 எல்லாமே கம்ப்ளீட்டாக 0 ஆகிடும் இப்போ நம்ம ரேங்க் அப்படின்றது எதை வச்சு டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆஃப் ஏன்றது non-zero rows number of non-zero rows அப்போ உங்களுக்கு R1 R2 R3 வந்து என்டையர் அவுட்டு அதனால் ரேங்க் வந்து நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு 2 அப்படின்றத நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் சரி இங்கே பார்க்கும்போது நம்ம என்ன சொன்னால் இது வந்து எக்லைன் ஃபார்மேட்டில் இருக்கா அப்படின்னு கேட்டால் எக்லைன் ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாதுன்னு சொன்னேன் ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த 2 ரோஸும் ஐடென்டிக்கல் ரோஸாக எதுவுமே இருக்கக்கூடாது நான் ஐடென்டிக்கல் ரோஸாக இருக்கிற வரை இந்த ப்ராசஸ் நம்ம செஞ்சுக்கிட்டே போகணும் அதுதான் இதில் இருக்கக்கூடிய அடிஷனல் ரூல்ஸ் அப்போ நம்ம இந்த சம் எப்படி பண்ணணும்னா இது எப்படி ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டெப் 1ல ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் நான்-0 என்ட்ரியா இருக்கணும் அந்த நான்-0 என்ட்ரி 1 இருந்துட்டா இட் இஸ் ஈஸி டு சால்வ் நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 0 0 அதாவது ஃபர்ஸ்ட் காலம் இந்த மாதிரி செய்ய போகிறோம் அதுக்கடுத்தது ஸ்டெப் 3 அப்படின்னு சொன்னால் 1 0 0 இந்த நம்ம கொண்டு போகிறோம் இப்படி கொண்டு வந்துட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி ஸ்டெப் 1ல நம்மளுக்கு எந்த பிரச்சனை இல்லை ஸ்டெப் 2ல என்ன செய்ய போகிறோம்னா R2 tends to R2 minus R1 R3 tends to R3 minus R1 அப்படின்னு கொடுத்துட்டு இதுக்கு முன்னாடி இங்கே என்ன நம்பர்ஸ் இருக்கோ அந்த நம்பர்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த இடத்துல செய்ய போகிறோம் அது மாதிரி தராதிங்க இங்கே செய்யும்போது எக்காரணத்து கொண்டும் R1 நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இந்த ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளால இந்த ரேங்க் என்ற சம்மை நம்ம ஈஸியாக போட்டுடலாம் அதுக்கடுத்து எக்ஸாம்பிள் 1.6 ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் அதை பார்க்க போகிறோம் இது இந்த எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷனில் போட போகிறோம் ஸோ வாங்க சிம்பிள்லாம் இப்போ இந்த ஏ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் ஏ அப்படின்னு எடுத்துக்க போகிறீங்க 1 2 3 2 3 4 3 5 7 இப்போ நம்மளுக்கு வந்து என்னென்னா இது R1 R2 R3 ஸோ அக்கார்டிங் டு எக்லன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி நான் 0வாக இருக்கணும் ஸோ நான் 0வாக இருக்குது பிரச்சனை இல்லை சரிங்களா அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1ஆக இருக்கணும் அதுக்கடுத்த ஸ்டெப் 1 0 இருக்கணும் அதுக்கடுத்த ஸ்டெப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 0 0 0வாக இருக்கணும் அது படிப்படியாக அந்த ஜீரோஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும் அதுதான் நம்மளுடைய நோக்கம் ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து R1ல எந்த சேஞ்சஸ் பண்ண போகிறதில்ல R2ல சேஞ்சஸ் கொண்டு வரேன் R3ல சேஞ்சஸ் கொண்டு வர போகிறேன் எப்படின்றது நம்ம என்ன சொல்லியிருக்கேன் ஷார்ட்கட் எப்பவுமே R2 மைனஸ் R1 எழுதிக்கோங்க இது R3 மைனஸ் R1 எழுதிக்கோங்க இங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் அப்படியே இங்கே எழுதிக்கோங்க நம்ம ஈஸியாக நம்ம வந்து கொண்டு வந்துடலாம் அந்த இடத்துல இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா R2 இங்கே எடுத்துக்கோங்க R2 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 2 3 4 இப்போ R1 நீங்கள் எதால் மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா 2ஆல் ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்கள் இங்கே 2ஆல் 2 4 6 சரிங்களா 2 4 6 இது மைனஸ் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு 0 -1 -2 கிடைக்கும் அந்த என்ட்ரி இங்கே எழுதிக்கோங்க 0 -1 -2 அதுக்கடுத்து R3 எடுத்து எழுதிக்கிறீங்க R3 அப்படின்னு சொன்னால் 3 5 7 இப்போ R1 எதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா 3ஆல் ஸோ இங்கே R1 1 2 3 ஸோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 3 6 9 ஸோ இது மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0 -1 -2 கிடைக்கும் 0 -1 -2 இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 1 அதுக்கடுத்து நான் என்ட்ரி அதுக்கடுத்து ஒரு 0 அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 1 0 விட அதிகமாக இருக்கணும் 2 zeros வரணும் சரிங்களா அப்படி பார்த்தா இங்கே ஒரு 0 தான் இருக்குது ஸோ இது நம்ம என்ன பண்ணணும் 2 zeros பண்ண போகிறோம் இந்த 2 zeros பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா 1 2 3
0 minus 1 minus 2 அதாவது இந்த R1 அந்த R2 அப்படி வச்சுக்க போகிறோம். இந்த ரெண்டு R3 என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் R2லிருந்து R3 மைனஸ் பண்ணாலும் சரியே, இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா R3லிருந்து R2 மைனஸ் பண்ணாலும் சரியே. ஏன்னா இது ரெண்டுமே நமக்கு பாருங்கள் சேமாக இருக்குது. அதனால் நமக்கு என்ன ஆகிடும்னா டெஃபினட்டாக 0 0 வந்துடும். ஸோ இது வந்து இந்த மேட்ரிக்ஸ் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் வாட் எக்கலன். அதனால் நம்ம என்ன சொல்லிக்கலாம்னா ரேங்க் ஆஃப் ஏ வந்து 2 அப்படின்றது நம்ம சொல்லிக்கலாம். ஸோ நான்-ஜீரோ ரோஸ், நம்பர் ஆஃப் நான்-ஜீரோ ரோஸ் தான் இதோடைய ரேங்க். ஸோ நம்மளுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க, எக்லன் ஃபார்முடைய கான்செப்ட் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் நான் எம்டியாக இருக்கணும். அதை ஃபாலோ பண்ணக்கூடிய ரோஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஜீரோ, காலம்ஸ் வந்து ஜீரோவாக இருக்கணும் அப்படின்றது இதோடைய கான்செப்ட். அந்த ஜீரோ அப்படி இருக்கும் படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கணும், பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்த கொஸ்டின் 1.7, find the rank of matrix A is equal to 0 1 2 1 1 2 3 2 3 1 1 3 அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சம்ம நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன எக்லன் ஃபார்முடைய கான்செப்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் நான் எம்டியாக இருக்கணும், இதுதான் இதனுடைய கான்செப்ட். அப்போ என்ன செய்ய போகிறேன்னா இதனுடைய ரோவை இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறேன். அதாவது R1 replaced by R2, R2 replaced by R1, that is interchange அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ R1 தூக்கி R2லையும் R2 தூக்கி R1லையும் போட போகிறோம். 1 2 3 2 0 1 2 1. நம்ம R3 எந்த சேஞ்சஸும் பண்ண போகிறதில்ல, 3 1 1 3. ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எனக்கு என்ன ஆயிடுச்சு, நான் எம்டியாக இருந்தது, நான் ஜீரோவாக இருக்குது. ஓகே, நம்மளுக்கு அடிச்சிடுச்சு. அதுக்கடுத்து நான் என்ன பண்ணேன், இங்கே ஜீரோ கொண்டு வந்து இருக்குது, அதனால பிரச்சனை இல்லை. இப்போ இது நான் ஜீரோ ஆக்கணும். அதில் என்ன பண்ண போகிறேன்னா 1 2 3 2. R1 இந்த சேஞ்சஸ் பண்ண போகிறதில்ல, R2ல சேஞ்சஸ் பண்ண போகிறதில்ல. ஐ வாண்ட் டு மேக் சேஞ்ச் இன் R3. R3 எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். R3 மைனஸ் R1 தான் கொடுக்க சொல்லியிருக்கேன் எப்பவுமே, அது ஈஸி. இப்போ R3 என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்கள், 3. அதனால் இங்கே நீங்கள் 3 போட்டுக்கலாம். ஸோ இப்போ R3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 1 1 3. இது வந்து R3. இப்போ நம்ம 3 into R1 போட போகிறோம். ஸோ இது R1 மல்டிப்ளை பண்ணுங்கள் 3ஆல், 3 6 9, அடுத்து 6. இதை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் 0 -5 -8 -3 அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். அதை நம்ம இங்கே எழுதிக்க போகிறோம். ஸோ R2ல நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ணுறதில்ல, அதனால் R2 வேல்யூ எழுதிக்க போகிறோம் 0 1 2 1. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 0 -5 -8 -3. இப்போ நம்ம இந்த ஸ்டெப்பில் நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த காலமில் 1 0 0 வந்துச்சு. ரோ வைஸ் பார்த்துக்கும் போது 1 எடுத்து ஒரு நான் 0 எடுத்து 0 இருக்கணும். அதுக்கடுத்து 2 zeros வேணும், அதாவது இந்த இடம் எனக்கு 0வாக மாறணும். அதுக்கு நான் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கு R3 தான் சேஞ்சஸ் மறுபடியும் இருக்குது, அதனால் நான் R3ல சேஞ்சஸ் கொண்டு வர போகிறேன். R1ல நான் எந்த சேஞ்சஸும் கொண்டு வர போகிறதில்ல, R2லையும் நான் எந்த சேஞ்சஸும் கொண்டு வர போகிறதில்ல. ஸோ அதனால் நான் எழுதிக்கிறேன். ஆனால் R3ல நான் சேஞ்சஸ் கொண்டு வர போகிறேன். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா R3ல இருந்து இங்கே 5னா இங்கேயும் 5. ஸோ R2வை 5ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு எகெயின் என்ன பண்ண போகிறேன்னா நான் அதை மைனஸ் பண்ண போகிறேன். சரிங்களா? இப்போ எனக்கு R3 என்னன்னு பாருங்கள், 0 -5 -8 -3. இப்போ இது வந்து R3. நான் இந்த R2வை என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். 5ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் பாருங்கள், 0, அதுக்கடுத்து 5, அதுக்கடுத்தது 10, அதுக்கடுத்து 5. இப்போ என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் ஆட் பண்ணவே கேன்சல் ஆகிடும். அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 0 இது 0, இது ஆயிடுச்சு 2, இதுவும் நம்மளுக்கு 2 ஆயிடுச்சு. இப்போ 0 0 2 2. அப்போ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் நான் எம்டி, அதுக்கடுத்தது 0 ஆயிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி ஒரு 0 எடுத்து 2 0. ஸோ இந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது, 1 0 2 0 அந்த மாதிரி வந்துட்டுருக்கு. அதனால் இது வந்து எக்லன் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போது நம்ம ரேங்க் ஆஃப் ஏ அப்படி நம்ம டிஃபைன் பண்ணோம்னா ரேங்க் ஆஃப் ஏ இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் நான்-ஜீரோ ரோஸ். ஓகேங்களா? கம்ப்ளீட் நான்-ஜீரோ ரோஸ். அப்போ இது பார்த்தீங்கன்னா வரவே வராது, ஏன்னா இதில் எலமெண்ட் இருக்குது. ஸோ அதனால் இதனுடைய ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 தான், மினிமம் ஆஃப் m, n. ஸோ இது 3 and 4, 3/4. அதில் மினிமம் பார்த்தீங்கன்னா 3, அதனால் ரேங்க் ஆஃப் A is equal to 3.
இது அடுத்த கொஸ்டின் எக்ஸாம்பிள் 1.8 ஃபைண்ட் த ரேங்க் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. A is equal to 1 1 1 அப்படி 3 4 5 2 2 3 4 0 கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து ரேங்க் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எக்லன் ஃபார்முக்கு கன்வெர்ட் மூலிமா சால்வ் பண்ண போகிறோம். எனக்கு R1 R2 R3 அப்படின்னு எடுத்துக்கிறேன். R1 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 4 என்ட்ரியாக இருக்குது, அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. 1 1 1 1 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஆனால் அதுக்கடுத்து நான் என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும். எப்படி சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தடு. எப்பவுமே இது என்ன எழுதிக்கோங்க, R2 மைனஸ் R1 R3 மைனஸ் R1. இது எப்போ இந்த ஃபார்மில் ஒர்க் அவுட்டபுள் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரி வந்து 1 இருந்ததுன்னா அது வந்து ஈஸியாக நம்ம கொண்டு வந்துடலாம். ஸோ இங்கே என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்கள், 3 2, அது அப்படியே இங்கே எழுதிக்கோங்க. இங்கே 3, இங்கே என்ன ஆகிடுச்சு 2. இப்போ சின்னதாக கேல்குலேஷன் பண்ணுறது மூலிமா நம்ம இங்கே வந்து சால்வ் பண்ணி போடலாம். ஃபஸ்ட்டு R2, அந்த R2 என்ட்ரி எழுதிக்கோங்க 3 4 5 2. அதுக்கடுத்து R1 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். இல்லை R1 1 1 1, அதனால் எல்லாமே 3ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் 3 3 3 ஆகும். இதை மைனஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு 0 1 2 -1 கிடைக்கும். அதை எடுத்து எழுதிக்கோங்க 0 1 2 -1. இப்போ R3 எழுதிக்கோங்க. R3னா 2 3 4 0. இதை R1 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க. R1 அதே மாதிரி 1 1 1. இப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 2 2 அப்படி வந்துடும். ஸோ இதை மைனஸ் பண்ணுங்கள் 0 1, உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா 2, இது வந்து -2. அப்போ 0 1 2, உங்களுக்கு என்ன கிடைச்சுன்னா -2. ஸோ இப்போ இது வந்து எக்லன் ஃபார்மேட்டில் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா 1 0, இங்கே ஒரு 0 வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு 2 zeros வரணும். அப்போ R1 R2 R3. I want to make a change in R3 only. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிம்பிளாக R2லேருந்து R3 அப்படியே மைனஸ் பண்ணிடுறேன். அப்போ R1 R2ல நான் எந்த சேஞ்சஸும் பண்ணுறதில்ல. அதனால் இந்த R1 R2வை அப்படியே எடுத்து எழுதிக்க போகிறேன். 1 1 1 1 0 1 2 -1. இப்போ அப்படியே மைனஸ் பண்ணி எழுத போகிறேன். 0ல் 0 போச்சுன்னா 0, 1ல் 1 போச்சுன்னா 0, 2ல் 2 போச்சுன்னா 0. இங்கே செய்யும்போது மைனஸ் ஆகிடும். ஸோ அதனால் எனக்கு என்ன ஆகிடும் +1. அப்போது இது எனக்கு எக்லன் ஃபார்மேட்டில் இருக்குன்னா டெஃபினட்டாக எக்லன் ஃபார்மாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால் லாஸ்ட் ரோவில் 3 zeros இருக்குது, அதுக்கு முன்னாடி எனக்கு சிங்கிள் 0 தான் இருக்குது. அக்கார்டிங் டு எலிமெண்ட்ரி கண்டிஷன் இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போது இதோட ரேங்க்கு நான் டிஃபைன் பண்ண முடியும். ரேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா a complete non-zero rows அப்படின்னு பார்க்குறோம். இங்கே இந்த ரோ வந்து என்ன பார்த்தோம், a complete non-zero number of rows. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து 1 வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரோவும் கம்ப்ளீட்டாக 0 கிடையாது. அதனால் நம்ம ரேங்க் 3 அப்படின்னு எடுத்து எழுதிக்க போகிறோம். சரிங்களா?